ஆகாக் என்ற ராஜா யாருக்கு ராஜா? அமலேக்கியர்களுக்கு ராஜா. இந்த அமலேக்கியர்கள் யாருங்க? கொஞ்சம் முன்னால போலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 14வது வசனம். பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்குட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். நாங்கள் உமது தேசத்தின் வழியாக கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சத் தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டுமே ஏதோம் ராஜாவினிடத்தில் சொல்கிறான். மறுபடியும் வந்தாச்சு. எங்க? ஏதோமினிடத்துல. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணுகிற போது அவர்கள் பிரயாணம் பண்ணுகிற அந்த வழியிலே ஏதோம் என்கிற பட்டணம் இருந்தது. அந்த ஏதோம் என்ற பகுதிக்கு ஏதோமின் ராஜா இருந்தான். அந்த ஏதோம் ராஜா இஸ்ரவேலர்களுக்கு சகோதரன். அவருங்க சொல்றான், நாங்கள் உம்முடைய சகோதரர்கள் அல்லவா? நீரும் எங்களுக்கு சகோதரர் தானே. எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது. நாங்கள் எல்லோருமே இதுவரை எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தோம். கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் மனமிறங்கி தம்முடைய தூதனை அனுப்பி எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்து அவர் தருவேன் என்று வாக்குப்படின தேசத்துக்கு எங்களை அழைத்து போகின்றார். நாங்கள் பிரயாணமாக போகிற வழியிலே உம்முடைய தேசம் குறுக்காக இருக்கிறது. ராஜபாதையாகவே நாங்கள் நடந்து உம்முடைய தேசத்தை தாண்டி எங்கள் வாக்குத்தத்த பூமிக்கு போய்விடுகிறோம். திராட்சத் தோட்டங்களிலோ உங்களுடைய பயிர்களிலோ நாங்கள் எதையும் தொடவே மாட்டோம். தயவுசெய்து உம்முடைய தேசத்தை கடந்து போவதற்கு எங்களுக்கு நீர் அனுமதி தர வேண்டும் என்றபோது ஏதோம் ராஜா, சான்ஸே கிடையாது, ஏதோமுக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, மட்டுமின்றி நானே வந்து உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி என்ன செய்தான்? 21வது வசனம். இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். அதுக்கு முன்னால் வசனம் வாசிச்சா, அதற்கு அவன் 20வது வசனம், அதற்கு அவன், நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். ஏதோம் ராஜா இஸ்ரவேலர்களுக்கு கருணை காட்டவில்லை, இரக்கம் கொள்ளவில்லை. 3 பேரை நாம் பார்க்கிறோம். ஏதோம் ராஜா இஸ்ரவேலர்களுக்கு சத்ரு. ஏதோம் ராஜா இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தான். ஆகாகியனான ஆமான் யூதர்கள் எல்லோரையும் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிராய் தாக்குதல் தொடுத்து அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? யார் இந்த அமலேக்கியர்கள்? யார் இந்த ஏதோமியர்கள்? அமலேக்கியரிலிருந்து ஆகாகின் ராஜா, ஆகாகியரிலிருந்து ஆமானிடத்திலிருந்து யூதர்களின் உயிருக்கு ஆபத்து. இன்னொரு ஏதோமின் ராஜாவான ஏரோதுவினால் இயேசு கிறிஸ்துவின் உயிருக்கே கூட ஆபத்தாக இருந்தது. ஏதோமின் ராஜாவாகிய இந்த நபரினாலே இஸ்ரவேலர்களுடைய பிரயாணத்திற்கும் அவருடைய உயிருக்கும் ஆபத்து வந்தது. அப்படின்னா யாருங்க தாங்க இவங்க? எதற்காக இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் பிழைக்கு விடாதபடி செய்தார்கள்? இந்த உலகத்திலே யூதர்கள் இருக்கவே கூடாது என்று ஒரு தீர்மானத்தோடு இருந்தார்கள். யார்? ஏதோமியர்கள். யாருங்க? இந்த அமலேக்கியர்கள். கொஞ்சம் முன்னால போனா 1 சாமுவேலின் புத்தகம் 21வது அதிகாரம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் வேகமா நான் சொல்றேன். நடந்த சம்பவம் என்னவென்றால், தாவீது பசியோடு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது பசியோடு இருக்கிறான் வனாந்தரத்துக்குள்ள. சவுல் எங்கே வந்து கொன்று விடுவானோ என்று சொல்லி உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு தாவீது தப்பியோடி பசி எடுத்த போது அங்கே ஒரு ஆசாரியனை பார்த்தபோது, ஒரு ஆலயத்தை அவன் பார்த்தபோது, அந்த ஆலயத்திற்கு போய் அங்கே அகிமலேக்கு என்கிற ஒரு ஆசாரியனை சந்தித்து, அகிமலேக்கு, நான் பசியோடு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா என்று தாவீது கேட்கிறான். அப்படி ஆகாரம் கேட்டபோது அகிமலேக்குக்கு தெரியும் தாவீது பெரிய யுத்த வீரன் என்று, சவுலுக்கு மருமகன் என்று, மிகுந்த நம்பிக்கைக்குரியவன் என்று. அவன் இரக்கப்பட்டு கருணை உள்ளத்தோடு தாவீதுக்கு ஆகாரம் கொடுத்தான். இருந்த அப்பங்களை அவனுக்கு கொடுத்தான். அதை ஒருவன் பார்த்து விட்டான்.
ஒரு ஆசாரியன் தாவீதுக்கு ஆகாரம் கொடுத்ததை ஒருவன் பார்த்து விட்டான். பார்த்தவன் யார்? 21வது அதிகாரம் 7வது வசனம். சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பெயருள்ள ஒருவன் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைபட்டிருந்தான். அவன் ஒரு ஏதோமியன். மறுபடியும் இங்கே ஒரு ஏதோமியனை நாம் பார்க்கின்றோம். தாவீதுக்கு ஒரு ஆசாரியன், பாஸ்டர், நம்ம பாஷையில சொன்ன பாஸ்டர், பசியோடு வந்த தாவீதுக்கு ஆகாரம் கொடுத்தப்போ ஒருத்தன் பார்க்கறான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். தாவீதுக்கு சோறு போடுறாரா இந்த பாஸ்டர்? உடனடியாக இந்த விஷயத்தை சவுலுக்கு தெரியப்படுத்துகிறான். சவுல் ராஜா, நீங்க யாரு கொல்லணும்னு சொல்லி ரா பகலா தேடி அலையறீங்களோ, ஊரா தேடிக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த சத்துருவான தாவீதுக்கு அகிமெலேக்கு என்கிற ஒரு ஆசாரியன் உதவி செய்வதை நான் கண்டேன். என்னது? தாவீதுக்கு ஒரு ஆசாரியன் உதவி செய்தான். நான் பார்த்த ராஜா. உடனே அகிமெலேக்கை சவுல் வர சொன்னான். வர சொல்லி, நீ என்ன செய்தாய்? தாவீதுக்கு உதவி செய்தாயாமே, தாவீதுக்கு ஆகாரம் கொடுத்தாயாமே, தாவீதுக்கு கோலியாத்தின் பட்டயத்தை கொடுத்தாயாமே, ஏன் எனக்கு இப்படி துரோகம் செய்தாய்? அகிமெலேக்கு சொன்னான், ராஜா, நான் எங்க துரோகம் பண்ணேன்? தாவீது இந்த தேசத்தில் இருக்கிறவங்க எல்லார காட்டிலும் நம்பிக்கைக்குரியவன், உங்களுடைய மருமகன், அப்படிப்பட்ட நல்லவன் இந்த தேசத்துல வேற யாரும் இல்லைங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. உதவி செய்வதோ, தேடி வருகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதோ நான் என்ன புதுசா செய்யற காரியமா? இதுல நான் என்ன தப்பு பண்ண? இல்ல, நீ என்ன சொன்னாலும் நீ செஞ்சது தப்புதான். யாரங்கே? சுற்றிலும் வீரர்கள் இருந்தார்கள். இந்த அகிமெலேக்கோடு கூட இருக்கிற ஆசாரியர்கள் எல்லோரையும் கொலை செய்து விடுங்கள். என்னது? எதுக்காக கொல்லணும்? ஆசாரியர்கள் எல்லோரையும் கொல்லுங்கள். சவுலை சுற்றி இருந்த சவுலுடைய அதிகாரிகள், சேனை வீரர்கள் தங்கள் பட்டயத்தை எல்லாம் கீழே வைத்து விட்டார்கள். என்ன கொல்ல சொல்றேன், கொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த சேவர்கள் மனசுல நினைச்சிருப்பாங்க, அட பாவி மனுஷா, டேய் பாவி, அவங்க என்னடா தப்பு பண்ணாங்க? அவங்க எல்லாம் ஆசாரியர்கள். பசியோட அவங்களை தேடி வந்த தாவீதுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்க. தங்களை தேடி வந்தவனான தாவீதுக்காக அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அதுக்காக ஏன்டா அவங்களை கொல்ல சொல்ற? இந்த மாதிரி துன்மார்க்கமான வேலைய, அருவருப்பான காரியத்தை மனுஷனா பிறந்த எவனும் செய்ய மாட்டான். ஒருவரும் அங்கே முன்வரவில்லை. என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? போய் கொல்லுங்க. நாங்க கொல்ல மாட்டோம். இவ்வளவு பெரிய துன்மார்க்கமான காரியத்தை செய்ய மாட்டோம். நீங்க ராஜாவா இருக்கலாம், ஆனா அதுக்காக நாங்க மிருகத்தனமான வேலையை செய்ய மாட்டோம் என்று திட்டவட்டமா சேவகர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சவுல் அங்கே இருந்த ஒருவனை பார்த்து, நீ கொல்றியா? எஸ், என்ன சொன்ன? நான் கொன்றுவேன். ஏன் காரணம் என்ன? அவனும் ஒரு சத்துரு. அவன் பிறந்ததே கொல்வதற்காக. அவன் ஒரு ஏதோமியன். அவன் என்ன செய்தான்? வாசிக்கலாம் வாங்க. 22வது அதிகாரம் 18வது வசனம். ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். தோவேக்கை நோக்கி, நீ ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 ஆசாரியர்களை அப்படியே கொன்னு போட்டுட்டாங்க. ஆசாரியர்கள்னு பார்க்கல, தீர்க்கதரிசிகள்னு பார்க்கல, ஆண்டவருடைய ஊழியக்காரர்னு பார்க்கல, கொன்னு போட்டுறாங்க. அவங்க யாருங்க? அவங்க ஏதோமியர்கள். சரி, இந்த ஏதோமியர்கள் யாருங்க? எதற்காக தேவனுடைய ஊழியக்காரர்களை கூட விட்டு வைக்காமல், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட யூதர்களை உயிரோடு வைக்காமல், இதோடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த போது அவருடைய பிறப்பை கூட நடக்க விடாமல் அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த ஏதோமியர்கள் யாருங்க? இந்த அமலேக்கியர்கள் யாருங்க? ஜாக்கிரதையாய் பரிசீலனை செய்தால் அந்த நபர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த தாத்தாவோட வயசு 160 வயசு. 160 வயதிலே அவருடைய குமாரன் வந்து ஒரு இனிப்பான செய்தியை சொல்றான். அப்பா, ஒரு நல்ல செய்தி அப்பா. என்னப்பா? திருமணமாகி 20 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு பிள்ளைகள் இல்ல. ஆமாப்பா, இல்ல. ஒரு நல்ல செய்திப்பா. என்ன செய்தி? தேவன் கருணை காட்டி 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரப்பா. இந்த தாத்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு.
எனது 2 பிள்ளைகள்? ஆமாப்பா, 2 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்காருப்பா என்று சொன்னபோது அந்த தாத்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அந்த தாத்தா அந்த 2 பிள்ளைகளையும் தன்னுடைய மடியிலே வைத்து, தன் மடியிலே வைத்து வளர்த்து, தனக்கு இயன்ற வரைக்கும் ஆவிக்குரிய பாடங்களை கட்டாயம் கற்றுக் கொடுத்திருப்பார். மக்களே, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், மனிதனை சிருஷ்டித்தார். புசிக்கக்கூடாத கனியை புசித்து மனிதன் தேவனை விட்டு விலகிப் போனான். மனிதன் பயங்கர பாவ வாழ்க்கை வாழ்ந்ததினாலே தேவனுக்கு கோபம் வந்து பெரிய ஜல பிரளயத்தை உண்டாக்கினார். நோவா என்ற ஒரு மனிதனின் மூலமாக மனித குலத்தை காப்பாற்றினார். அந்நிய சம்பிரதாயத்தால் நிறைந்திருந்த நம்மை கூட தேவன் தெரிந்து கொண்டு தம்முடைய கருணையினாலே தம்முடைய பிள்ளைகளாய், தம்முடைய ஜனமாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மக்களே, வரப்போற நாட்களில் நீங்கள்தான் உலகத்திற்கும் உலகத்தின் சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை தன் மடியிலே வைத்துக் கொண்ட அந்த தாத்தா இப்படி எத்தனையோ ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பாரோ. ஒருவன் அதை ஜாக்கிரதையாய் கவனித்திருக்கிறான், 2ஆம் அவனோ அதை கண்டுகொள்ளவே இல்லை. தாத்தா கற்றுக் கொடுத்த பாடங்களை கண்டுகொள்ளவில்லை. அதன் விளைவாக தாத்தா கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய பாடங்களை கண்டு கொள்ளாமல் இருந்தவனோ அந்த தாத்தாவின் வம்சத்தையே நாசம் பண்ண வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தான். யார் அந்த பேரன்? பார்க்கலாம் வாங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா என்றான். இதனாலே, கவனிங்க, இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேருண்டாயிற்று. இதனாலே அவனுக்கு ஏதோம் என்று பேருண்டாயிற்று. இன்னும் கொஞ்சம் போலாம். 36வது அதிகாரம் 36ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்சவரலாறு. 9வது வசனம். சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும். 12வது வசனம். திம்னாள் எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். சோ இங்க 2 பேரை பார்க்கிறோம். இவர்கள் ஏதோமியன் அப்படின்னா யாருங்க? ஏசாங்க. ஏசா யார் என்று தெரியுமல்ல? ஆபிரகாமுடைய பேர பிள்ளைங்க. கொஞ்சம் வேகமா சொல்ல, ஜாக்கிரதை கவனிங்க. ஆபிரகாமின் 100வது வயதிலே ஈசாக்கு பிறந்தான். இதை கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை ஜாக்கிரதையா வாசிக்கணும். இந்த ஆதியாகமம் 25 நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமின் 100வது வயதிலே ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்குடைய 40வது வயதிலே அவனுக்கு விவாகம் நடந்தது. ஈசாக்குடைய 60வது வயதிலே அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அதாவது ஆபிரகாமுடைய 100வது வயதிலே ஈசாக்கு பிறந்தான். அப்ப ஆபிரகாமின் 140வது வயதுல 40 வயது உள்ள தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் செய்தான். அப்ப ஆபிரகாமுடைய 160வது வயது காலத்துல 60 வயதிலே இருந்த ஈசாக்குக்கு பிள்ளைகள் பிறந்த வேளையில ஆபிரகாம் 175 வயதிலே மரித்தான் என்றால், ஈசாக்கின் 60வது வயதிலே பிறந்த இந்த பிள்ளைகள் பிளஸ் 15 வருடங்கள் என்றால் 75. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆபிரகாம் உயிரோடு இருந்தபோது தங்கள் 15வது வயது வரைக்கும் ஒருபுறம் யாக்கோபும் அதேபோல ஏசாவும் ஆபிரகாமினுடைய வளர்ப்பிலே வளர்ந்திருப்பார்கள். இந்த உலகத்திற்குள்ளே ஒரு அற்புதமான தாக்கத்தை உண்டாக்கின பெரிய மனிதனுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவர்களில் ஒருவன் என்ன செய்தான்னு கவனிங்க. அந்த தாத்தாவினுடைய வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறாங்க. எவ்வளவு பெரிய துன்மார்க்கன் பாருங்க. ஏசா அவன் தன் சகோதரனான யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தான். காரணம் என்ன? யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அந்த 12 குமாரர்களில் ஒருவன் யூதா. யூதா கோத்திரத்திலிருந்துதான் யூதர்கள் வந்தார்கள். யூதா கோத்திரத்திலிருந்துதான் யூத ராஜசிங்கமான உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார்.
அப்போ யாக்கோபை கொன்றுவிட்டால் 12 கோத்திரங்கள் இருக்காது, யூதா கோத்திரமும் இருக்காது. அந்த யூதா கோத்திரத்திலிருந்துதான் தாவீதும் வந்தான். அல்லது யாக்கோபு பெற்ற 12 பேர் அந்த குமாரர்களிலிருந்து தாவீது வந்தான். தாவீதின் வம்சத்திலிருந்துதான் உலக இரட்சகரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதித்தார். ஜாக்கிரதையா கவனிங்க. பிறக்கப் போகின்ற இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தான். யாருங்க? ஏரோது. அவன் ஒரு ஏதோமியன். அந்த இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்திலே இருந்து வர வேண்டும் என்று வேதத்திலே இருக்கிறது? தாவீதின் வம்சத்திலே. அந்த தாவீதை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தான். யாருங்க? தோவேக்கு. அந்த தோவேக்கு யாருங்க? அவனும் ஒரு ஏதோமியன். இஸ்ரவேலர்களை பயங்கரமாய் துன்புறுத்தி அவர்களை முறியடித்து கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். யாருங்க? அமலேக்கியர்கள். இந்த அமலேக்கியன் யாருங்க? ஏசாவினுடைய குமாரன். ஏசா ஆபிரகாமின் மடியிலே வளர்ந்த போதும் கூட, கவனிங்க, கட்டாயமா ஆபிரகாம் ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்திருப்பான். தாத்தாக்கள் பொதுவா என்ன செய்வாங்க? ஆவிக்குரியவர்களா இருக்கிற தாத்தாக்கள், ஆவிக்குரியவர்களா இருக்கிற பாட்டிகள் என்ன செய்வாங்க? பேர பிள்ளைகளுக்கு பைபிள் கதைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படித்தானே? ஆனா நடந்தது பாருங்க. அது நடந்திருக்குமா இல்லையா? ஆபிரகாம் அதை செஞ்சிருப்பானா இல்லையா? ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பான். ஆனால் ஏசாவோ அதை கண்டுகொள்ளவில்லை. இது நம் மத்தியில யாராவது இருக்கிறீங்களா? தேவன் உன்னோடு தெளிவாக பேசுகிற போதும் அதை கண்டுகொள்ளாதவர்கள். தம்பிமார், தங்கைமார், அப்பா, அம்மா, உங்களுக்கு தேவனுடைய மேன்மையான சத்தியங்களை கற்றுக் கொடுத்து ஆலயத்துக்கு வாருங்கள் என்று மன்றாடி கெஞ்சுகிற போதும், ஜெபிக்கலாம் என்று உன்னிடத்திலே சொல்லுகிற போதும், ஜெபத்தை பற்றி கண்டுகொள்ளாமல், வேத வசனத்தை கண்டுகொள்ளாமல், தேவனையே கண்டுகொள்ளாமல், ஆவிக்குரிய காரியங்களை கண்டுகொள்ளாமல் நீ உன் இஷ்டப்படி வாழ்வாய் என்று நினைப்பாய் என்றால், மனைவி போராடினாலும், கணவன் கெஞ்சினாலும், ஆலயத்திற்கு வா என்று கேட்டாலும் நீ கொஞ்சம் கூட செவிசாய்க்காமல் உன் இஷ்டம் போல வாழ்வாய் என்றால் நீ எப்படி ஆவாய் தெரியுமா? இதோ இந்த ஏதோமியனை போலத்தான் ஆவாய். இன்னொரு ஏசாவை போல ஆவாய். உன்னுடைய வம்சம் என்ன ஆகும் தெரியுமா? இங்கே பார்க்கிறோம் அல்லவா? தேவனுக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய நோக்கங்களுக்கு விரோதமாக நடந்து கொண்ட இந்த ஏசா என்கிற ஏதோம் பிரபஞ்சத்தில் இருக்கிற கிறிஸ்தவத்திற்கு, பிரபஞ்சத்தில் இருக்கின்ற யூதர்களுக்கு சாபமாக மாறினான். தேவன் அவனை விட்டு விட்டாரா? அப்படியே போட்டுன்னு விட்டுட்டாரா? இல்லவே இல்லைங்க. அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். எரேமியா 49 அதிகாரம் 8வது வசனம். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். ஏசா, நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆவிக்குரிய காரியங்களை அறிந்திருந்தும் கூட, ஆவிக்குரியவர்கள் மத்தியிலே வளர்ந்தும் கூட, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முரணாக வாழ்கிறாய். கவனிக்கிறாயா சகோதரனே, சகோதரியே? நீயும் இன்னொரு ஏதோமை போல உருவாகி விடுவாய். ஆவிக்குரியவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறாய், ஆவிக்குரிய காரியங்களை கேட்கிறாய், ஜீவனுள்ள தேவனை குறித்து உனக்கு தெரியும், இருந்தாலும் உன் இஷ்டத்திற்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவன் சொல்லுகிறார், ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வர பண்ணுவேன். ஆபத்தை வர பண்ணுவேன். தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் உன் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்மேல் ஆபத்தை வர பண்ணுவேன். தேவன் சொல்லுகிறார். 10வது வசனம். நானோ ஏசாவை வெறுமையாக்கி. வெறுமை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீ ஒளித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் வெளிக்காட்டப் போகிறேன். நீ எவ்வளவு துன்மார்க்கன், எப்படியெல்லாம் வேஷம் போடுகிறாய், எப்படி நடிக்கிறாய் என்பதை நான் வெளிப்படுத்தப் போகிறேன். உன் ரகசிய வாழ்க்கையை உடைக்கப் போகிறேன். எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வரப்போகிறேன். தேவன் சொல்லுகிறார், ஏசாவை நான் வெறுமையாக்குவேன். அவன் ஒளித்துக் கொள்ள கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி ஈரான் அட்ரஸ் இல்லாமல் போய்விடுவான். அவனை இந்த உலகத்தில் இராதபடி செய்ய போகிறேன். அவனை நான் வெறுமையாக்கப் போகிறேன். 15வது வசனம். கவனிங்க. இதோ உன்னை ஜாதிகளுக்குள்ளே சிறியதும் மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டதுமாக்குகிறேன் என்கிறார். ஜாதிகளுக்குள்ளே உன்னை சிறியவனாக்கப் போகிறேன், லீஸ்ட் பர்சன் ஆக்கப் போகிறேன், கடைசியானவன் ஆக்கப் போகிறேன், கடை நிலைக்கு கொண்டு போகப் போகின்றேன், கீழ்த்தட்டு நிலைக்கு உன்னை இறக்கப் போகிறேன். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுமையாக்கி போட போகிறேன். எந்த இடத்தில் இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை அசட்டை பண்ணுவார்கள், உன்னை அற்பனாய் நினைப்பார்கள், உன்னை அருவருப்பார்கள், உன்னை வெறுத்து ஒதுக்குவார்கள், விரட்டி விடுவார்கள். அதாவது நீ செய்த உன்னுடைய பாவங்களினாலே நான் உன்னை சிட்சிக்கப் போகிறேன் என்கிறார். 16ஆம் வசனம். கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிற உன்னால் உன் பயங்குரமும்
உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கடுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன். நீ எப்பேற்பட்டவனா எவ்வளவு உயரத்திலே இருந்தாலும் சரி, அங்கே இருந்து உன்னை நான் கீழே விழப்பண்ணுவேன், தள்ளி போடுவேன். என்றால் நீ செய்த பாவங்களை பார்த்து பார்த்து தாங்க முடியவில்லை. இன்னும் இந்த ஏதோமியர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள்? உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எசேக்கியேலின் புஸ்தகம் 35வது அதிகாரத்தை வாசியுங்கள். என்ன செய்தார்கள் என்றால், நேபுகாத்நேச்சார் திடீரென்று யூதருக்கு எதிராக வந்தான். யூதருக்கு எதிராக வந்து எருசலேம் பட்டணத்தையே தகர்த்து போட்டான். யூதர்கள் எல்லோரும் தப்பியோடினார்கள். அப்படி தப்பி ஓடுகிற வேளையிலே நேபுகாத்நேச்சாருடைய சேனை அவர்களை பிடித்து கொலை செய்கின்ற அந்த பயங்கரமான நேரத்தில் எந்த வழியாக தப்பி ஓடினார்களோ அந்த வழியில் ஏதோமியர்கள் வந்து தடுத்து நின்றார்கள். நீங்கள் தப்பியோட முடியாது, இங்கிருந்து தப்ப முடியாது. வழியிலே தடையாக பட்டயத்தோடு நின்றார்கள். வந்தவர்களை வந்த விதமாய் கொன்று போட்டார்கள், அல்லது அவர்களை பிடித்துக் கொண்டு நேபுகாத்நேச்சாரிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். எப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள்! இதே விஷயத்தை தான் எசேக்கியேல் அங்கே வெளிப்படுத்துகிறான். நீங்கள் பட்டயத்தை கொண்டு என் பிள்ளைகளை கொன்றீர்கள், கொல்வதற்கு ஒப்புக் கொடுத்தீர்கள், நான் உங்களை விடவே மாட்டேன். இங்க பார்த்தோம்ல, அட்ரஸ் இல்லாதபடி செய்வேன், அசட்டை பண்ணப்பட்டவர்களாக்குவேன், வெறுமையானவர்களாய் ஆக்குவேன், எல்லா ஜாதிகளுக்கு மத்தியில் சிறியவர்களாக உங்களை ஆக்குவேன். ஏனென்றால் என் ஜனத்திற்கு செய்த அநியாயத்திற்காக. ஆபிரகாமின் மடியிலே வளர்ந்த ஏசாவுக்கு ஏங்க இந்த மாதிரி ஒரு பரிதாப நிலைமை? தம்பிமார், தங்கைமார், நேர்த்தியாய் அப்பாவும் அம்மாவும் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்களை வளர்க்கிறார்கள். ஆவிக்குரிய பாடங்களை சொல்லிக் கொடுத்தார்களே, ஆனால் நீ இன்று என்ன செய்கிறாய்? இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உன் தாய் தகப்பன் ஜெபம் பண்ணுகிறவளாய் இருந்திருக்கலாம், ஆலயத்திற்கு வாய்ந்து உங்களிடத்திலே கெஞ்சி இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஜெபத்தையோ அவர்களுடைய அறிவுறுத்தல்களையோ கேட்காமல் உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்து வந்து விட்டாய். அதன் விளைவாக இன்று உனக்கே நீ ஒரு சாபமாக உருவாகிறாய், உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் சாபகரமாக இருக்கிறாய், ஒன்றுக்கும் உதவாத அருவருப்பானவனாய் இருக்கின்றாய். தயவு செஞ்சு கவனி. அந்நாளிலே ஏசா ஏதோமியன், அமலேக்கியனுக்கு தகப்பன். ஏதோமின் வம்சம் எவ்வளவு பயங்கரமானது! தாவீதை கொல்ல வேண்டும் என்று அது முயன்றது, யூதர்களை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தது, இயேசுவையே அழிக்க வேண்டும் என்று நினைத்தது, இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தது. இதெல்லாம் யாருன்னு கேட்டான்? ஏசாங்க. ஏசா யாருங்க? யாக்கோபுக்கு சொந்த சகோதரன், சொந்த அண்ணனுக்கே தம்பி மேல பகை, தம்பியின் குடும்பத்தின் மீது துவேஷம், தம்பியின் வம்சத்தின் மீது துவேஷம். நம்ம மத்தியிலும் ஏதோமியர்கள் இல்லையாங்க? பகை, அண்ணன் மேல பகை, அக்கா மேல பகை, தம்பி மேல பகை, தங்கைனா பகை, தந்தைனா பகை, தாயினா பகை. என்னங்க இதெல்லாம்? ஏதோமியனின் குணம். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? ஆவிக்குரிய பாடங்களை கேட்டுக்கொண்டு ஆவிக்குரியவர்கள் மத்தியிலே இருந்து கொண்டு தேவனை பற்றி அறிந்திருந்தும் கூட தேவனை பற்றி கவலைப்படாமல், குணத்தை பற்றி கவலைப்படாமல், வசனத்திற்கு மதிப்பு தராமல், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல், நம்மில் யாராவது இந்த இடத்திலிருந்து தேவனை புறக்கணித்து வாழ வேண்டும் நினைத்துக் கொண்டிருந்தால் கவனே, தேவன் உன்னை தண்டிக்கப் போகின்றார், கஷ்ட காலத்தை அனுப்பப் போகின்றார், உன்னையும் உன் வாழ்க்கை மொத்தத்தையும் வெறுமையாக்கப் போகின்றார். அது மட்டுமல்லாமல் ஜனங்களுக்கு மத்தியில் உன்னை அருவருப்பானவனாக்கப் போகிறார். அந்த நாட்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். வாருங்கள், ஆண்டவருடைய சன்னதியிலே விண்ணப்பம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஆபிரகாமின் மடியிலே வளர்ந்தவனே, ஆவிக்குரிய காரியங்களிலே அக்கறை கொள்ளாமல், உம்முடைய சித்தத்தை உணராமல், உம்முடைய நோக்கத்தை புறந்தள்ளி ஆண்டவரே துஷ்டனாகி போனானே, விபச்சாரியை போல் ஆகினானே. ஒரு விஷய சாத்தானுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவன் எப்படி ஒரு நபரை, ஒரு குடும்பத்தை தலைமுறை 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 தலைமுறைகள் கடந்தாலும் சாபத்துக்கு ஏதுவான சந்ததியையே உருவாக்கி வந்தான். ஆண்டவரே, எங்களுடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியாயிருக்கவே கூடாது. ஆண்டவரே, அசட்டை பண்ணப்படுகிற நிலைக்கு வரக்கூடாது. எங்கள் பிள்ளைகள், அவர்களுக்கு பின் அவர்கள் பிள்ளைகள், அவர்களின் பிள்ளைகள், அவர்களின் பிள்ளைகள் என்று அவர்கள் வெறுமையாக வாழ்வது கூடாது. உம்முடைய பார்வைக்கு சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, நாங்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிங்க. எங்கள் பிள்ளைகள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காமல் இருக்கிறோமோ என்னவோ, எங்களை மன்னிங்கப்பா. இது முதற்கொண்டாவது இன்னும் தேவ பய பக்தியோடு கூட குடும்பத்தை காத்துக் கொள்வதற்கும் பிள்ளைகளை காத்துக் கொள்வதற்கும் ஆண்டவரே
நாங்கள் செய்ய முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்ய நீர் கிருபையிட வேண்டும் என்றும் தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியதற்காக ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.